தற்போதைய அண்மை செய்தி, முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அவரது மகன் ஆகியோர் மீதான செம்மண் குவாரி முறைகேடு வழக்கு அடுத்த மாதம் 2ஆம் தேதிக்கு தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த மாதம் 2ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று விழுப்புரம் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அமைச்சர் பொன்முடி வழக்கில் அடுத்த மாதம் 2ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று விழுப்புரம் நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொன்முடி மற்றும் அவரது மகன் மீதான செம்மண் வழக்கில் அடுத்த மாதம் 2ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் விழுப்புரம் மாவட்டம் பூந்துறையில் செம்மண் குவாரி எடுத்த வழக்கில் 150 அடி முதல் 200 அடி வரையிலான ஆழத்திற்கு செம்மண்ணை வெட்டி எடுத்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் ஏப்ரல் 2ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் பரணிராஜ். வணக்கம் பரணிராஜ், இது தொடர்பான விரிவான தகவல். வணக்கம். கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வி மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக பொன்முடி பதவி வகித்த போது அவரது மகன் கௌதம சிகாமணி மற்றும் உறவினர்கள் சேர்ந்து விழுப்புரம் மாவட்டம் பூந்துறையில் செம்மண் குவாரி எடுத்து நடத்தினர். அப்போது அந்த செம்மண் குவாரியில் அரசால் அனுமதிக்கப்பட்ட 3 அடி ஆழத்திற்கு செம்மண்ணை வெட்டி எடுப்பதற்கு பதிலாக 150 அடி முதல் 200 அடி வரையிலான ஆழத்திற்கு செம்மண்ணை வெட்டி எடுத்தனர். இதன் மூலம் அரசால் அனுமதிக்கப்பட்ட அளவை காட்டிலும் 2,64,644 லோடு லாரி செம்மண்ணை வெட்டி எடுத்து முறைகேடாக விற்பனை செய்து அரசிற்கு 28 கோடியே 36,40,000 ரூபாய் வருவாய் இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட 7 பேர் மீது விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கடந்த 2012ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பான வழக்கு விசாரணை கடந்த 14 ஆண்டுகளாக விழுப்புரத்தில் உள்ள மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் இவ்வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அரசு தரப்பு சாட்சிகளான 57 பேரிடம் விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் குறுக்கு விசாரணையும் அதனைத் தொடர்ந்து அரசு தரப்பில் குறுக்கு விசாரணையும் நடத்தி முடிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது விழுப்புரத்தில் உள்ள மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி ஆகியோர் ஆஜராகவில்லை. மற்ற அனைவரும் ஆஜராகி இருந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி மணிமொழி, இந்த வழக்கில் அரசு தரப்பு மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் தரப்பு விசாரணைகள் முடிந்து விட்டதால் செம்மண் குவாரி முறைகேடு வழக்கில் அடுத்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவித்தார். அத்தோடு தீர்ப்பு வழங்கப்பட இருப்பதால் அன்றைய தினம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதி மணிமொழி உத்தரவு பிறப்பித்து தீர்ப்பிற்காக வழக்கை அடுத்த மாதம் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நேரத்தில் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த செம்மண் குவாரி முறைகேடு வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி ஆகியோர் மீதான குற்றச்சாட்டில் அடுத்த மாதம் 2ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணியின் அரசியல் எதிர்காலத்தையே நிர்ணயிக்கக்கூடிய தீர்ப்பாக இது அமையும் என்பதால் இந்த வழக்கு மீதான எதிர்பார்ப்பு அனைவரிடம் அதிகரிக்க செய்திருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பரணிராஜ்.